வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இல்லத்தரசியாக இருக்கிறாங்க. அவங்களால வேலைக்கு செல்ல முடியாத காரணத்தினால வீட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்க எப்படி அழகாக திட்டமிட்டு பணத்தை சேமிக்கிறாங்க, அவங்களோட மணி சேவிங் எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு இமெயிலாக அனுப்பிச்சிருந்தாங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்மளோட வீடியோஸ் பார்த்து சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நான் நிறைய டிப்ஸ் அவங்களுக்கு மெயிலில் அனுப்பிச்சிருந்தேன். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அருமையாக சூப்பராக சேமிக்கிறாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்க சொல்லியிருந்தாங்க, நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், ஹவுஸ் ஒய்ஃபுக்காக நீங்கள் நிறையா மணி சேவிங் ரிலேட்டட் வீடியோ போடுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த டிப்ஸையும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க நம்மளுக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ வீடியோவாக போடுறேன், அவங்களோட நேம் எதுவுமே இருக்காது. அவங்க எப்படி பணம் சேமிக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் அந்த வீடியோவில் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுனா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க கணவர் மளிகை சாமான், அப்புறம் காய்கறி, கேஸு, இந்த 3 விஷயத்துக்கும் இவங்ககிட்ட கையில் பணம் கொடுத்துருவாராம். இவங்க தான் பார்த்துக்கணுமா, மற்ற விஷயங்கள் அவங்க கணவர் பார்த்துப்பாராம். மளிகை சாமானும் காய்கறி பணத்தையும் அவங்க அழகாக ஒரு கவரில் எடுத்து வச்சுட்டு மளிகை சாமான் மொத்தமாக வாங்கிடுவாங்களாம். அந்த மளிகை சாமான் வாங்குறப்ப அவங்க முடிவு பண்ணிடுவாங்களாம், குறைந்தபட்சம் நம்ம 300 ரூபாயாவது சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிக்கனமாக மளிகை சாமான் ஷாப்பிங் பண்ணுவாங்களாம். என்னென்ன தேவை, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இன்ச் பை இன்ச்சாக கரெக்டான அளவு எழுதி பணத்தை ஒவ்வொரு மாதமும் 300ரூவாலேருந்து 700 வரைக்கும் மளிகை சாமான் செலவு செய்யும் பொழுது சேமிச்சிருவாங்களாம். அதே மாதிரி காய்கறிக்கு அவங்க கணவர் தர பணத்தை அது தனியாக கவரில் போட்டு ஒரு மாதத்துக்கு 100 ரூபாயிலேருந்து 200 வரைக்கும் அந்த பணத்துலேருந்து சேமிச்சிருவாங்களாம். ஸோ இவங்க கையில் இருக்கக்கூடிய மளிகை சாமான் செலவு பணம் ப்ளஸ் காய்கறி செலவு பணத்துலேருந்து இவ்வளவு தான் என்னால் சேமிக்க முடியும். ஆனால் நான் ரொம்ப சிக்கனமாக ரொம்ப வேஸ்ட்டும் பண்ண மாட்டேன், அதுக்குன்னு பத்தாமே இருக்காது. அஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபாக நான் கரெக்டான அளவு எங்கள் வீட்டில் எவ்வளவு சாப்பிடுவாங்க, என்னென்ன சாப்பாடு எவ்வளவு சாப்பிடுவாங்க நான் தெரிஞ்சு வச்சுருந்தா தான் என்னால் இவ்வளோ பணம் மிச்சம் பண்ண முடியும். ஒவ்வொரு பொருளும் எவ்வளவு நம்ம குடும்பத்துக்கு ஆகும் அப்படிங்கிறத ஒரு மனைவியாக நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். அப்படி தெரிஞ்சு வச்சுருந்தா மட்டும்தான் நம்மளால் சிக்கனமாக பணத்தை சேமிக்க முடியும், சிக்கனமாகவும் செலவு பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த பணத்தை இவங்க சேமிச்சு, ஓகேவா, மளிகை சாமான் அப்புறம் ப்ளஸ் காய்கறி செலவு, இதிலிருந்து இவங்க சேமிக்கக்கூடிய இந்த பணத்தை கிச்சன்லேயே ஒரு சில்வர் சம்படத்தில் போட்டு வச்சுட்டே வராங்களாம். ஒரு மிகப்பெரிய ஒரு சில்வர் சம்படம் இருக்குமா, அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் சிக்கனமாக செலவு பண்ணி மளிகை சாமான் செலவுலேருந்து காய்கறி செலவுலேருந்து சேமிக்கிற பணத்தை அந்த பெரிய அந்த சில்வர் சம்படத்தில் போட்டு சேமிச்சுட்டு வருவாங்களாம். அது கிச்சனில் ஒரு இடத்துல ஷெல்ஃபில் இருக்குமா. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக சேமிச்சுட்டு வராங்க. 1.5 வருஷத்து நம்ம சேனலை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக சேமிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ 1.5 வருஷமாக அந்த பாக்ஸில் பணம் இருந்துக்கிட்டே வருதான். இது ஃபஸ்ட்டு டிப்பு. 2வது டிப்பு மாதம் கேஸ் சிலிண்டருக்கு அவங்க ஹஸ்பண்ட் தரக்கூடிய பணத்தை பத்திரமா ஒரு பர்ஸில் வச்சுருப்பாங்களாம். அந்த சிலிண்டருக்கு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் சிலிண்டர் எப்படி சிக்கனமாக பயன்படுத்துறது, 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் எப்படி பயன்படுத்துறது, அந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோவாம். அந்த வீடியோவை பார்த்ததுலேருந்து 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் தான் வாங்குவாங்களாம். அப்போ ஒவ்வொரு மாதமும் ஒரு சிலிண்டருக்கான அமௌண்ட்டை மிச்சம் பண்ணிடுவாங்களாம். இப்போ இந்த மாதம் சிலிண்டர் வாங்கினா அடுத்த மாதம் 2 மாதத்துக்கு கண்டினியூஸாக அந்த ஒரு சிலிண்டரை வச்சு ஓட்டுவாங்களாம். அப்போ அடுத்த மாதத்துக்கான சிலிண்டர் பணம் மிச்சம். இப்படி 2 மாதத்துக்கு ஒவ்வொரு சிலிண்டர் பணத்தை மிச்சம் பண்ணி அதை தனியாக ஒரு பர்ஸில் சேமிச்சுட்டு வராங்களாம். அந்த பர்ஸை பார்த்திங்கன்னா அவங்க பீரோவில் அவங்க ஒரு லாக்கரில் வச்சுருக்காங்களாம். இது பார்த்திங்கன்னா 2வது சேமிப்பு. இது பார்த்திங்கன்னா அவங்க கையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பவர். கேஸை சிக்கனமாக பயன்படுத்தினாலே கண்டிப்பாக ஒரு சிலிண்டரை 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் கொண்டு வர முடியும். அப்போ ஒரு சிலிண்டரோட காசை நம்ம மிச்சம் பண்ணலாம். கிட்டத்தட்ட 1000 ரூபா பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு ஒருக்க மிச்சம் பண்ணால் அதுவே 6000 ரூபா ஒரு வருஷத்தில் சேமிச்சிடலாம். நமக்கு கேஸை சிக்கனமாக பயன்படுத்துறதுனால நமக்கு கேஸும் மிச்சமாகும், ப்ளஸ் நமக்கு கையில் பணமும் கிடைக்குது. பாருங்கள், இது லேடிஸ் நினச்சா கண்டிப்பாக முடியும். இது 2வது டிப்ஸ். இந்த பணத்தையும் 2 மாதத்துக்கு வரைக்கும் ஒரு சிலரோட பணத்தை சேமித்து அது தனியாக ஒரு பர்ஸில் சேமிச்சுட்டு வராங்களாம். அது அவங்களோட பீரோவில் இருக்குமா. 3வது டிப் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வீட்டிலேருந்து இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணமாக.
ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடி, அதாவது நம்ம சேனல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த அமௌண்ட்டெல்லாம் செலவு பண்ணிடுவாங்களாம். நம்ம சேனலில் ஹவுஸ் ஒய்ஃப் பணம் சேமிக்கிறதுக்கு 10 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணதுக்கு, அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆஹா இப்படி கூட நமக்கு பணம் வருது, இப்படி விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க அம்மா வீட்டிலேருந்து இவங்களுக்கு எப்பப்பெல்லாம் பணம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட பிறந்த நாளைக்கு அவங்க அம்மா வந்து இவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து கையில் பணம் கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் இவங்களோட கல்யாண நாளைக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போய் அதே மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கியிருப்ப அவங்க அப்போ ஒரு புடவை, ஒரு கையில் பணம் கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் இப்போ ஏதாவது ஒரு லீவ் விட்டால் அவங்க அம்மா வீட்டில் போய் ஒரு வாரம் இருந்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெக்கேஷன்லேயோ, அப்போ போயிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா கையில் பணம் வச்சுக்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் கையில் கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் பண்டிகை இப்போ தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஊருக்கு போனாலும் கையில் பணம் கொடுப்பாங்களாம். அப்படி இல்லைனாலும் இவங்களுக்கு பணம் அனுப்பிச்சிருவாங்களாம். ஒரு வேளை இவங்க கணவர் வீட்டிலேருந்து கொண்டாடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ இவங்களுக்கு ட்ரெஸ்ஸும் பணமும் அனுப்புவாங்களாம். இந்த மாதிரி ஒரு 4 சந்தர்ப்பங்களில் அவங்க அம்மா வீட்டிலேருந்து பணம் கிடைக்கிது. இந்த பணத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சேமிச்சிடுவாங்களாம். இது வரைக்கும் ஒரு செலவு கூட பண்ணல. எப்போ நான் அவங்க வீடியோவை பார்த்தனோ அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அப்படியே அம்மா நினைவாக வந்து அந்த பணத்தை நான் சேமித்து வச்சுட்டு வரேன் அப்படின்றாங்க. இதை வந்து தனியாக இன்னொரு பர்ஸில் சேமித்தேன், பீரோவில் இன்னொரு இடத்துல வச்சுருப்பாங்களாம். எல்லா பணத்தையுமே ஒரே இடத்துல வச்சுருக்க மாட்டாங்களாம். இப்போ சிலிண்டரில் மிச்சம் பண்ணுற பணத்தை அது ஒரு கலர் பர்ஸில் வச்சு பீரோவில் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்களாம். இவங்க அம்மா வீட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த பணத்தெல்லாம் வருஷம் இந்த 4 தடவை இந்த கிடைக்கக்கூடிய பணத்தை சேமித்து இன்னொரு பர்ஸில் அதே பீரோவில் இன்னொரு இடத்துல பத்திரமா வச்சு சேமிச்சுட்டு வராங்களாம். பாருங்கள், இதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம அந்த பணம் வரப்போ நம்ம சேர்க்கணுங்கிற எண்ணமே இருக்காது. அம்மா கொடுத்துருக்காங்க, ஏதாவது நினப்பா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடியெல்லாம் அவங்க ரொம்ப ட்ரெஸ்ஸில் காசு போடுவாங்களாம். நம்ம வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 4வது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டில் பண்டிகையாக இருக்கட்டும், அதே மாதிரி ஏதாவது விசேஷ ஜனங்கள் அவங்க பர்த்டேக்கோ எப்படி அவங்க அம்மா வீட்டில் பணம் தராங்களோ அதே மாதிரி கணவரும் ட்ரெஸ் எடுத்துக்க சொல்லி, சாரியோ அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்துக்க சொல்லி கையில் பணம் தருவாராம். அந்த அவங்க கணவர் தர பணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சந்தோஷமாக புடவை எடுத்துப்பாங்களாம். ஃபுல் அமௌண்ட்டுக்கும் இல்லையா, அவங்க கணவர் எவ்வளவு பணம் தராங்களோ அதில் 20% 50% அமௌண்ட்டை வந்து சேர்த்து வச்சுட்டு மிச்சம் இருக்க அமௌண்ட்டுக்கு தான் ட்ரெஸ் எடுப்பாங்களாம். இப்போ ஒரு 2000 ரூபா தராருன்னு வச்சுக்கோங்களேன், 1000 ரூபாய்க்கு புடவை எடுத்துகிட்டு 1000 ரூபாயை சேமிப்பாங்களாம். அது மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நான் எடுப்பேன். சில சமயம் எனக்கு வேறு ஏதாவது செலவுகள் இருந்துச்சுன்னா அதுக்கு சேர்த்துட்டு ஒரு 20% சேர்த்து வைப்பேன். அவங்க கணவர் தர பணத்தில் முழுசாக செலவு பண்ணாமல் 20 to 50% வந்து தனியாக சேர்த்து வச்சுருவாங்களாம். இதை வந்து இன்னொரு பர்ஸில் சேர்த்து வச்சு இதையும் தனியாக வச்சுட்டு வராங்களாம். பாருங்கள், ஹஸ்பண்டும் எப்படியும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் கண்டிப்பாக எடுத்து கொடுக்காமல் இருக்க போகிறதில்ல. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் கொடுக்குற பணத்தில் கண்டிப்பாக எடுப்பாங்களாம். பட் ஒரு சிறு பகுதியை, ஒரு சின்ன அமௌண்ட்டை சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து புடவை எடுப்பாங்களாம். இந்த டிப்ஸுமே நான் வந்து அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். 5வது டிப் வந்து பார்த்திங்கன்னா, மதிய நேரத்தில் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழிகள்லாம் சேர்ந்து உதிரிப்பூ கட்டி கொடுப்பாங்களாம். அதாவது உதிரிப்பூ வந்து கிலோ கணக்கில் வந்து கவரில் போட்டுருவாங்களாம். அதை நம்ம கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ கட்டியிருக்கோமோ அவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்களாம். அப்போ இவங்க பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய 4-5 தோழிகள் சேர்ந்து அந்த மாதிரி எடுக்கிறாங்க. இப்போ வந்து 1000 ரூபாய்க்கு பூ கொண்டாந்து போட்டால் அதை நம்ம 5 பேரோ 6 பேரோ இருக்காங்களாம், சேர்த்து கட்டினா எவ்வளோ அமௌண்ட் வருதோ அப்படி ஈக்குவலாக ஷேர் பண்ணிப்பாங்களாம். அது மூலமாக அவங்க கிடைக்கக்கூடிய பணத்தையும் அதை ஒரு தனியாக ஒரு 100 பர்ஸ் போட்டு சேமித்து வைப்பாங்களாம். அப்போ இவங்க பாருங்கள், ஒரு 5 சேமிப்பை செஞ்சு அந்த 5 சேமிப்பை 5 இடத்துல சேர்த்துட்டு வராங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் பெருசாகணுன்னு அதை ஒரு ஃபிக்ஸடாகவோ இல்லை பேங்க்லேயோ போட்டு வச்சு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டு வைங்க. ஒரு பல்க் அமௌண்ட் வந்தோன்னே உங்களுக்கு ஒரு வட்டி கிடச்சிட்ருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு நான் மெயிலில் அனுப்பிச்சு நிறைய வேறு டிப்ஸும் கொடுத்தேன். இல்லத்தரசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் தரக்கூடிய 1000 ரூபாய் மானியம் வாங்குங்க, பழைய பொருட்கள்லாம் வந்து நீங்கள் இருந்துச்சுன்னா போட்டு அதில் கூட கொஞ்சமாக பணம் சேமிக்கலாங்கிற நிறைய டிப்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். இவங்க பண்ணுற சேவிங்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.